பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே மீனா அவங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சிருந்த நிலமையில அவங்க அப்பா மீனாவோட முகத்திலேயே முழிக்க பிடிக்கலன்னு மீனாவை கோயிலில் வச்சே திட்டிட்டு போனதால அந்த கிஃப்ட்டை மீனா அவங்க அப்பா கிட்ட தரக்கூட முடியாம மறுபடியும் வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட்டை கையில் வச்சுக்கிட்டு மீனா ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயம் அங்கே ரூமுக்கு வந்த செந்தில் மீனா கிட்ட இந்த கிஃப்ட்டை உங்கள் அப்பா கிட்ட கொடுக்கணும் தானே மீனா ரொம்ப ஆசையாக வாங்கினேன். இப்போ பாரு அது உன்கிட்டயே இருக்குது, பேசாம வா மறுபடியும் உங்கள் அப்பா கிட்ட போய் பேசி புரிய வச்சு இந்த கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிடுறாரு. உடனே மீனா வேண்டாம் செந்தில், நான் செஞ்ச தப்புக்காக எங்கள் அப்பா என்னை திட்டினாருன்னா நான் பொறுத்துப்பேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒன்னையுள்ள நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டு இருக்காரு. கோயிலுன்னு கூட பார்க்காம என்னை பொண்ணுன்னு கூட நினைக்காம அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காரு மனுஷன். மறுபடியும் வீட்டுக்கு போனால் என்ன உள்ளே கூப்பிட்டு சாப்பாடை பரிமாற போகிறாரு. கண்டிப்பாக திட்டிக்கிட்டே தான் இருப்பார். வேண்டாம் செந்தில், இந்த கிஃப்ட் என்கிட்டயே இருக்கட்டும். என்னைக்கு எங்கள் அப்பா மனசு மாறுறாரோ அன்னைக்கு சந்தோஷமாக இதை கொடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே செந்தில் உங்கள் அப்பா மனசு மாறுவாருன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பும் இல்லை. நீ சம்பாத்தியம் பண்ணி உன்னோட பணத்துலேருந்து உங்கள் அப்பாவுக்கு வாங்கின முதல் கிஃப்ட் இது. இதை இப்படி கையில் வச்சே அழகு பார்த்துட்டு இருக்காம உங்கள் அப்பா திட்டினா திட்டிட்டு போகட்டும், நீ வாங்கின கிஃப்ட்டை போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வரமாட்டேன்னு அடம்பிடிச்ச மீனாவை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி இங்கே மீனாவும் செந்திலும் அவங்க அப்பா கிட்ட மீனா வாங்கின அந்த சூப்பரான கிஃப்ட்டை கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு போன மீனாவும் செந்திலும் உள்ளே போக பயந்துக்கிட்டு வாசல்லையே நிற்க அங்கே திடீர்னு வெளியில் வந்த மீனாவோட அம்மா மீனா நிற்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா மீனா வாடி அப்படின்னு சொல்லி வாய் நிறைய கூப்பிடுறாங்க. ஆனாலும் உள்ள மீனாவோட அப்பா இருக்கிறதுனால பயந்து போய் ஏண்டி மீனா, அன்னைக்கு கோயிலில் வச்சே உன்னை திட்டினார்ல, என் மூஞ்சிலேயே முழிக்காத, என் முன்னாடியே வராதுன்னு அந்த பேச்சு பேசினாரேடி, மறுபடியும் எதுக்காக நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அவமானப்படணும்னு வந்து நிற்கிற மீனா, என்ன சொல்லணும்னாலும் எனக்கு கால் பண்ணி பேசியிருக்கலாமே, இப்போ என்ன விஷயமா இங்கே வந்த அப்படின்னு பயந்துக்கிட்டே மீனா கிட்ட கேட்குறாங்க மீனாவோட அம்மா. இங்கே மீனா கண்கலங்கிக்கிட்டே அப்பாவோட பிறந்த நாளுக்கு என்னோட சம்பளத்துல இருந்து அப்பாவுக்கு ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கி வச்சுருந்தேம்மா. எப்படியாவது பிறந்த நாளையில் அப்பாவுக்கு இதை கொடுத்துடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கோயிலில் அப்பா என்னை பார்க்க கூட பிடிக்காம அந்த பேச்சு பேசுனதுனால மறுபடியும் இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்காம வீட்லேயே வச்சுருந்தேம்மா. உன் மாப்பிள்ளை தான் என்கிட்ட சொல்லி புரிய வச்சு இந்த கிஃப்டை உங்கள் அப்பா கிட்டேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாருமா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவோட அம்மா என்ன மீனா நீ, மாப்பிள்ளை தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னா நீயும் புரிஞ்சிக்காம உங்கள் அப்பாவோட கோவத்தை தெரிஞ்சும் இப்படி வந்து நிற்கிறியே, உன்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குற உங்க அப்பா உன்னை பார்க்க கூட பிடிக்கலன்னு சொல்றாரு, நீ கொடுக்குற கிஃப்டையா வாங்கிக்க போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க மீனாவோட அப்பா ஆமா நீ யார்கிட்ட வெளியில பேசிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே இல்லைங்க நம்ம மீனாவும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க அப்படின்னு மீனாவோட அம்மா சொன்னதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாரு மீனாவோட அப்பா. மறுபடியும் பார்க்க பிடிக்கலன்னு சொல்ற ஏன் முன்னாடியே வந்து நிக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு, அவ்வளோ தைரியம் இருக்க போய் தானே நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு செந்தில் தான் வேணும்னு பின்னாடியே போனா அப்புறம் எதுக்காக வாசல்ல வந்து நிக்கிறா, இன்னும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாளா உன் பொண்ணு மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு. இங்க மீனாவோட அம்மா ஏ மீனா பாத்தியா உங்க அப்பா எவ்வளோ கோவப்படுறாருன்னு, அவரை முதல்ல சமாதானப்படுத்திக்கிறேன் அப்புறமா நீ கொண்டு வந்த கிஃப்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா மீனாவோட அப்பா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, என்னதான் இருந்தாலும் மீனா உங்களோட பொண்ணு, நம்மளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை மீனா செஞ்சுக்கிட்டாலும் மீனா நம்மளோட பொண்ணு இல்லைன்னு ஆயிருமா, அவ உங்க பிறந்த நாளைக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும் தாங்க வந்திருக்கா, அந்த மட்டும் வாங்கிட்டு நம்ம பேசாம அவளை அனுப்பிடலாமே, அதுக்காக ஏங்க இப்படி திட்டிட்டு இருக்கீங்க, மீனா கூட நம்ம வீட்டு மாப்பிள்ளையே வந்திருக்காரு, நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது மீனாக்கு தானங்க மனசு வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சீக்கிரமா வாடி, ஏதோ அப்பாவுக்கு நீ கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னல வந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. இங்க மீனா வாங்க செந்தில் உள்ள போய் அப்பா கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்ல வேண்டாம் மீனா, ஏற்கனவே உங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு, நீ போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வா, நான் வெளியிலேயே நிற்கிறேன், இன்னும் என்னை பார்த்தாருன்னா கோபம் அதிகமாயிரும், நீ தான் வீணா திட்டு வாங்கிட்டு இருப்ப அப்படின்னு செந்தில் வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியிலேயே நிற்கிறாரு. இங்கே உள்ளே போன மீனா கண்கலங்கிக்கிட்டே மெதுவாக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கொண்டு வந்த கிஃப்ட்டை நீட்டுறாங்க. இங்கே மீனா அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் பேச்சை மீறி நான் கல்யாணம் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் செந்தில் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, நீங்களே பார்த்து ஒரு மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனா அப்படின்றது சந்தேகம்தான், நான் சந்தோஷமாக வாழ்ந்தாதானப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கையில் இருந்த கிஃப்ட்டை அவங்க அப்பா கிட்ட காமிக்க உடனே இங்கே மீனாவோட அப்பா ஏண்டி மீனா இப்படி வந்து பேச உனக்கு அசிங்கமா இல்லை, உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி உனக்கு நல்ல ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து வேலை பார்க்குற சமயத்தில் நாங்கள் பெற்றவங்களே வேண்டான்னு சொல்லிட்டு யாரையோ கல்யாணம் பண்ணிப்பேன், நீ வீட்டுக்கு வந்த உடனே உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு நீ கொடுக்குற கிஃப்ட்டையும் வாங்கிக்கணுமா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கைக்காக நீ என்னவோ போயிட்ட, ஆனால் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னது நானும் உங்கள் அம்மாவும் தான், அதை என்னைக்கும் என்னால் மறக்க முடியாதே, ஆசையாக படிக்க வச்சு வளர்த்த உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா,
இருந்தா அது எல்லாத்தையும் கெடுத்துட்டு நீ போவ. நீ வந்த உடனே மகளேன்னு உன்னை நாங்கள் ஏற்றுக்கணுமா? அப்படி என்னால் உடனே மனசெல்லாம் மாற்றிக்க முடியாது மீனா. அது மட்டும் இல்லை, நீ கொண்டு வந்த எந்த விதமான கிஃப்ட்டும் எனக்கு தேவையே இல்லை. நீ ஏன் வேண்டான்னு ஆயிட்டதுக்கப்புறம் நீ கொடுக்குற கிஃப்ட் மட்டும் எனக்கு எதுக்கு அப்படின்னு மீனா கொடுத்த அந்த கிஃப்டை வெளியில வீசி எறிகிறாரு மீனாவோட அப்பா. அது மட்டும் இல்லை, மரியாதையா வெளியில போ மீனா. உன்னால பட்ட வரைக்கும் நாங்கள் போதும். இனி தனியாகவே இருந்துக்கிறோம். எங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா புதுசாக பொண்ணு மாப்பிள்ளைன்னு யாரும் எங்களை வந்து பார்க்கவும் வேண்டாம், எங்களுக்குன்னு எதையும் கொண்டு வந்து தரவும் வேண்டாம். உன் பொண்ணு மீனாவை முதல்ல வெளியில் அனுப்பு அப்படின்னு மீனாவோட அப்பா ரொம்ப உரத்த சத்தத்தில் கத்துறாரு. இதை கேட்ட மீனாவும் அழுதுகிட்டே அங்கே வெளியில் நின்று செந்தில் கிட்ட, பாத்தியா செந்தில், நான் தான் சொன்னேனே எங்கள் அப்பா மனசு மாறுற ஆளே இல்லை, என்னை மன்னிச்சு கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாரு, என்னையே ஏற்றுக்காத பட்சத்தில் நான் கொடுக்குற கிஃப்டை வாங்க மாட்டாருன்னு படித்து சொன்னேன். இப்போ பாத்தியா, ஆசையாக வாங்கினேன் கிஃப்டை கூட பிடிக்கலன்னு வெளியில் தூக்கி எப்படி வீசினாரு, நீ பார்த்துட்டு தானே இருந்த. முதல்ல வா செந்தில், இங்கேருந்து போகலாம், என்னால் நீயும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே செந்திலையும் கூப்பிட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க மீனா. இங்கே மீனா வீட்டுக்கு அழுதுகிட்டே வரதை பார்த்து கோமதி, ஏ மீனா என்னடி ஆச்சு? உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக தான் நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன், சந்தோஷமாக வருவேன்னு பார்த்துட்டு இருந்தா இப்படி அழுதுட்டு வந்து நிற்கிறியடி, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இங்கே சரவணன் கோமதி கிட்ட, மீனா என்னவோ அவங்க அப்பாவை பார்க்க போக வேண்டாம், கிஃப்டெல்லாம் கொடுக்க வேண்டாம் அந்த அம்மா சொன்னா, ஆனால் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. மீனாவும் அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பேசி நல்லபடியாக 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் கூப்பிட்டு போனேன். ஆனால் அவங்க அப்பா மீனாவோட மனசை புரிஞ்சிக்காம வாங்கிட்டு போன எல்லாத்தையுமே வீசிட்டாரு. அது மட்டும் இல்லை, எப்பயும் போல வாய்க்கு வந்தபடி திட்டி உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கவே முடியாது, நீ என் பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாருமா. அதான் மீனாவால் தாங்கிக்கவே முடியாமல் இப்படி அழுதுகிட்டே வந்தா அப்படின்னு அங்கே மீனா அப்பாவோட வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே செந்தில் இங்கே கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே கோமதிக்கு ரொம்ப கோவம் வருது. ஏ மீனா, உங்கள் அப்பா என்ன நினச்சிட்டு இருக்காரு? அவர் என்னவோ பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், ஆனாலும் பொண்ணு வீடு தேடி வந்தா மன்னிச்சு ஏற்றுக்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற இடத்துலலாம் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகா என்ன? அவர் தான் நிறைய படிச்சிருக்காரு, அப்போ கூட பொண்ணோட மனவழி என்னன்னு புரிஞ்சுக்காமையா பேசுவார்? டே செந்தில், முதல்ல வாடா, மீனாவோட அப்பாவை போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துட்டு வரணும். என்னதான் இருந்தாலும் மீனா அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நானே பார்த்து உனக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரும் ஒரு நல்ல பொண்ணா நல்ல மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. பாவம் மீனா எங்கேருந்தோ வந்தாலும் இந்த வீட்டில் நல்ல மருமகளாக எனக்கு நடந்துக்கிறா. அவள் அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. வாடா, அவங்க அப்பா கிட்ட பேசி மீனாவோட அருமை என்னன்னு புரிய வச்சு ஒரு வழியாக மீனாவையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து வைக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கோவமாக கிளம்ப, உடனே மீனா, வேண்டாத்த, நீங்கள் ஏற்கனவே ராஜி கூட போயிட்டு அங்கே எங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட சரிவர பேசலை அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஏதோ நீங்கள் பேசின பேச்சால் அம்மா மனசு மாறி நகையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அப்பா அப்படி கிடையாது, அவர் மனசு மாறுற மாதிரியே தெரியல. நீங்கள் என்ன போய் அவருக்கு சமாதானப்படுத்தணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னையும் செந்திலையும் அவர் ஏற்றுக்கிற நிலைமையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி மீனா அழுக. நீ சும்மாரு மீனா, யாரா இருந்தாலும் பொண்ணை பிரிஞ்சுலாம் ரொம்ப நாள் பாசமே இல்லாத மாதிரி நடிக்கலாம் முடியாது. என்னதான் நீ பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு அப்பாவால் உன்னை பிரிஞ்சோ உன்னை பார்க்காமையோ இருக்கவே முடியாது. சொல்லி புரிய வச்சா உங்கள் அப்பாவும் கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் ஏற்றுப்பாரு. முதல்ல வாடா செந்தில், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருந்த கோமதியும் செந்திலும் அங்கே மறுபடியும் மீனாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே மீனாவோட அப்பாவை பார்க்க போன கோமதி ரொம்ப கோவமா, என்ன சம்மந்தி, வீட்டுக்கு வந்த உங்க மகளை இப்படி பேசி அனுப்பி வச்சிருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் மீனா உங்களோட மக தானே. உங்க பொண்ணு மீனா எங்க வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்லை, மருமகளா இல்லை, நாங்கள் அவளை மகளா பார்த்துக்கிறோம். மீனாவை யாரோ நினைக்காம நாங்களே மகளா நினைக்கும் போது உங்க சொந்த மகளை நீங்க வேற யாரோ மாதிரி நடத்துறதெல்லாம் சரியா சம்மந்தி? உங்க பேச்சை மீறி என் பையனை மீனா கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அப்பா அம்மாவை பார்க்க முடியாம, அப்பா அம்மா கிட்ட ஆசையா பேச முடியாம தள்ளி நின்று பார்த்து அப்பாவும் அம்மாவும் மனசு மாறி நம்மளை ஏத்துப்பாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்க பொண்ணுங்களோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியுமா? அதே நிலைமையில தான் நான் இருக்கிறேன். அதனால உங்க பொண்ணோட மன வலி என்னன்னு எனக்கு புரியும் சம்மந்தி. உங்க பொண்ணை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் சம்மந்தி. அப்படிப்பட்ட பொண்ணை நீங்கள் மனசை புரிஞ்சிக்காமல் இப்படி வேதனைப்படுத்தி அனுப்பியிருக்கீங்களே, பாவம் மீனா. உங்களுக்காக கிஃப்டெல்லாம் ஆசையாக வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் அவள் தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ கூட வீட்டில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நினச்சி உங்கள் பொண்ணு சாப்பிடாமல் அழுதுட்டு மட்டும்தான் இருக்கா. உங்கள் பொண்ணோட மாமியாராக இருந்து அவளோட அருமை என்னன்னு எனக்கு புரியுது, அவளோட நல்ல மனசு எனக்கு புரியுது. பெத்த உங்களுக்கு மீனாவை பற்றி தெரியாதா? இல்லை மீனாவோட அருமை தான் புரியாதா? மீனாவை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, அவள் ஒரு நல்ல
நல்ல வேலையில கை நிறைய சம்பாதிக்கிறா. அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். அதே மாதிரி கல்யாணமாகி கண்ணுக்கு நிறைவா உங்க பொண்ணு இருக்கணும்னு நீங்களும் ஆசைப்படுவீங்கல்ல, அப்படிதான் உங்க பொண்ணு எங்க வீட்டுல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவ வந்தானா ஆசீர்வாதம் பண்ணி கூட அனுப்ப முடியாம ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசி, நீ என் பொண்ணே கிடையாது, உன் முகத்துல முழிக்க பிடிக்கவே இல்லைன்னு இப்படி பேசி அனுப்பியிருக்கீங்க. இவங்க பண்ண கல்யாணத்தால நீங்க அவமானப்பட்டு நின்னீங்கன்னு பேசுறீங்களே, அதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு கதை இருக்குது. அதுக்காக பிள்ளைங்களே வேண்டான்னு எல்லா பெற்றவங்களும் ஒதுக்கிட்டா பிள்ளைங்க எங்கே போவாங்க சம்மந்தி? நீங்கள் தான் மீனாவோட மனசை புரிஞ்சு நடந்துக்கணும். உங்கள் பொண்ணு மீனா உங்களை நினச்சி அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் ஒரு மாமியாரா இல்லை, மீனாவோட அம்மாவா உங்ககிட்ட பேசிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே மீனாவோட அப்பா ரொம்ப கோவமாக கோமதி கிட்ட, நீங்கள் என்னவோ மீனாவோட அருமை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? என் பொண்ணை எப்பேற்பட்ட மாப்பிள்ளைக்கு கெட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். போயும் கடையில் பொட்டலம் போட்டுட்டு இருக்க உங்கள் பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பெற்றவங்களால ஏற்றுக்க முடியும்? உங்கள் பையன் அப்படி என்ன வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னு நான் இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே கோமதியால் எதுவுமே பேச முடியல. அப்படி இருந்தும் கோமதி இங்கே செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணி, என்ன சம்பந்தி பேசுகிறீங்க? அந்த கடையே செந்திலோட கடை தானே, என் வீட்டுக்காரர் கல்லால இருக்காரு, இவன் அவருக்கு உறுதுணையா இருக்கான், அதுக்காக பொட்டலம் போடுறான்லாம் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவத்துல மீனாவோட அப்பா, அட ஆமாங்க, சம்பாத்தியமே இல்லாம கடையில போய் வேலை பார்த்துக்கிட்டு இங்க எல்லாத்துக்குமே என் பொண்ணுகிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு இருக்க உங்க பையன் எனக்கு மருமகனா வர வாய்ப்பே இல்லை, நான் மருமகனா ஏத்துக்க போறதும் இல்லை. மீனாவுக்கு பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதான், இனி என் வீட்டு பக்கத்துலலாம் வரவிடாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த செந்திலுக்கு தாங்க முடியல. உடனே, மாமா, அப்ப மீனாவுக்கு நீங்க எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை தான் கெட்டி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொல்ல, நான் என் பொண்ணை மாதிரியே கவர்மெண்ட் வேலை செய்யற ஒரு மாப்பிள்ளையை தான் மீனாவுக்கு கெட்டி வைக்கணும்னு நினைச்சேன். போயும் உங்களை போய் செலக்ட் பண்ணியிருக்கா பாருங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த செந்தில் மீனாவோட அப்பா கிட்ட, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் மாமா, ஆனாலும் நானும் படிச்சிருக்கேன், சுயமா என்னாலையும் சம்பாதிக்க முடியும், எங்க அப்பாவுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் கடையில நிக்கிறேனே தவிர்த்து அவர் எனக்கு சம்பளம் தரணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா கடையே எங்களோட கடை, அதுல போய் சம்பளம் கேட்டு வாங்குறதெல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. ஆனாலும் மீனாவோட மரியாதைக்காகவும் நீங்க மீனாவை ஏத்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகவும் நான் படிச்ச படிப்பு வீணாக்காம கண்டிப்பா நானும் மீனா மாதிரியே எனக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் நானும் மீனாவும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டோம். ஆனா அதே மாதிரி நான் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துட்டேன்னா நீங்க என்னையும் மீனாவையும் கண்டிப்பா உங்க மருமகனாவும் மகளாவும் நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, இதை கேட்ட உடனே மீனாவோட அப்பா ரொம்பவே சிரிக்கிறாரு. முதல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும், அப்புறமா மாப்பிள்ளைய ஏத்துக்கலாமா வேண்டாமா நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்க செந்தில் உடனே கோமதி கிட்ட, அம்மா பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, புரிய வைக்கணும்னு நினச்சதெல்லாம் சொல்லியாச்சு, அவ்வளவுதான், இனி நான் தாமா செய்யணும். நான் மீனா மாதிரியே கவர்மெண்ட் வேலையை வாங்கி கை நிறைய சம்பாதிச்சு இவர் மூஞ்சில கரிய பூசினாதான் என்ன மருமகனா ஏற்றுப்பாருன்னா அதையும் செய்ய நான் தயாராக இருக்கேன். இனி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு கோமதியை ரொம்ப கோவமாக செந்தில் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. இங்கே கோமதி, டே செந்தில், நீ என்னவோ கடைக்கெல்லாம் போகாமல் மீனா மாதிரியே வெளியில் போய் சம்பாதிக்க போறியா? நீயும் கவர்மெண்ட் வேலை பார்க்க போறியாடா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்காதுமா, அதுக்குன்னு நிறைய படிக்கணும், அந்த எக்ஸாமெல்லாம் எழுதி நானும் கண்டிப்பாக வேலையை வாங்கிட்டேன்னா அப்புறம் மீனாவோட அப்பா இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச முடியாதுல்ல. மீனாவும் எப்பயும் போல் அவள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பேசி எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலாம்லமா அப்படின்னு சொல்ல, உடனே கோமதி, நீ வெளியில் போய் படிக்க போகிறேன், கடைக்கெல்லாம் வர முடியாதுன்ற விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன முடிவெடுக்க போகிறாரோ தெரியலையேடா. மீனாக்காகவும் உனக்காகவும் நானும் ஏதாவது உங்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இங்கே வீட்டுக்கு போகிறாங்க கோமதி. எப்பயும் போல இல்லாமல் இங்கே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க செந்தில் மீனா கிட்ட கூட சொல்லாமல் எப்படியாவது நம்ம கவர்மெண்ட் வேலையை வாங்கியே ஆகணும் அப்படின்னு அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாத்தையும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது மீனா, ஏன் செந்தில், நீ கடைக்கு கூட போகாமல் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்தே ஆகணும்னு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் எல்லாம் ஆகிட்டு இருக்கியே, உண்மையாகவே உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே செந்தில், எனக்கு இல்லைனாலும் உனக்காகவாது, என்ன நம்பி வந்த உனக்காக நான் இதை செஞ்சுதானே ஆகணும் மீனா, கண்டிப்பாக எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அதை உங்கள் அப்பா பார்க்க தான் போகிறாரு, உன்னையும் என்னையும் மன்னிச்சு ஏற்றுக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும்போது மீனாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமா பேச்சை மட்டும் கேட்டுட்டு இருந்த செந்தில் இப்போ எனக்காகவும் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மீனா. இங்கே செந்தில் மெதுவாக இந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்ல, பாண்டியன் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. டே செந்தில், என்ன பேசிகிட்டு இருக்க? அதான் மீனா வெளியில் போய் சம்பாதிச்சு கை நிறைய சம்பாதிக்கிறாளேடா,
அதை விட்டுட்டு நீயும் வெளியில் போய் இப்போ வேலை பார்க்க போறியா? அப்போ கடையில் யாருடா வந்து நிற்பா? கடையை யார் பார்த்துப்பா? நான் ஒருத்தனே என்னால் பார்த்துக்க முடியுமா? உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சது கடையில் வந்து எனக்கு உதவியாக நிற்பீங்கன்னு பார்த்தா இப்படி உங்கள் பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு திடீர்னு வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அப்புறம் எப்படிடா கடையை என்னால் நடத்த முடியும்? உங்களெல்லாம் நான் எப்படி என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் செந்தில் பாண்டியனுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அப்பா இத்தனை நாள் உங்கள் பேச்சை நான் மீறினதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உதவியாக கடையில் நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனாலும் மீனா தலை நிமிர்ந்து இருக்கணும், மீனாவோட அப்பாவும் அம்மாவும் எங்கள் 2 பேரையும் ஏற்றுக்கணும், எங்களை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லை, எல்லாரும் பார்க்குற எல்லாருமே நல்லா படிச்சிருக்க, பொட்டலம் போட்டுட்டு இருக்க, கடையில் எடுபடி வேலை செய்கிறேன்னு வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறாங்கப்பா. நல்லா படிச்சிருந்தும் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் என்னால் கேட்டு ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு பாண்டியன் கிட்ட தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பாண்டியன் செந்திலை பார்த்து, உனக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீ என்னடானா எனக்கு புரிய வச்சிட்டு இருக்க. இதுக்கு மேலேயும் கடைக்கு வான்னு கூப்பிட எனக்கும் மனசு இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதுபடி செய். கடைக்கு யார் வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கடை வேலை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே மீனாவை மாதிரியே இங்கே செந்திலும் வெளியில் வேலைக்கு சேர்றாரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல டிப்டாப்பாக செந்தில் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பார்த்து தங்க மயிலால் தாங்கிக்கவே முடியல. இந்த கதிர் தான் மாமா பேச்சை மீறி வெளியில் வேலைக்கு போவேன்னு போனார். இப்போ அதே மாதிரி செந்திலும் மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு கடைக்கு வர மாட்டேன், நானும் வெளியில் வேலைக்கு போகிறேன்னு செந்தில் தம்பியும் சொல்லிட்டாரு. மீனாவும் கவர்மெண்ட் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி செந்தில் தம்பியும் போகிறாரு. அப்போ 2 பேரும் சம்பாதிச்சாங்கன்னா ஓஹோன்னு இருப்பாங்க. சும்மாவே இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாது. இனி இந்த மீனா இந்த வீட்டில் இருக்க என்ன சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு மீனாவும் செந்திலும் வேலைக்கு போகிறதுனால பொறாமப்படுறாங்க மயிலு. இங்கே கோமதி பாண்டியனுக்கு புரிய வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பசங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்த்தா தானே உங்களையும் 4 பேர் மதிப்பாங்க. நம்ம பசங்க எல்லாரையும் கடையில் வேலை பார்க்க விட்டிங்கன்னா அப்புறம் அவங்களும் ஏன் தான் படித்தோமோ அப்படின்னு நினைக்க தானங்க செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பையனை நல்லா படிக்க வச்சுருக்க, வேலைக்கு அனுப்பாமல் இப்படி கடையில் அங்கே இங்கேன்னு டெலிவரி பார்க்க விடவும் பொட்டலம் போடவும் உங்களுக்கு எடுபடி வேலை செய்யவும் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு என்னையே ஏளனமாக பேசுகிறாங்கங்க. அதனால் பாவம் செந்தில் எத்தனை நாள் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் வச்சுருந்தானோ. இனி அவங்க 2 பேருமே வேலைக்கு போகட்டும், அவங்களும் சம்பாதிச்சா நம்ம சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் நம்மளை ரொம்பவே உயர்வாக பேசுவாங்க அப்படின்னு கோமதி பாண்டியனுக்கு புரிய வச்சுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன், ஏன் கோமதி, நீ உன் பசங்களை பற்றியே யோசனை பண்ணுறியே, என்னைக்காவது என்னை பற்றி நினச்சி பார்த்துருக்கியா? இப்போ செந்திலும் கடைக்கு வரலனா தனி ஆளா நின்று என்னால் எப்படி கடையை நடத்த முடியும்? உன் தம்பி பழனியை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷமாக என் கூட இருக்கான். ஆனால் அவனுக்கு தரமான வியாபாரம் எப்படி செய்யணும்னே தெரியாது. அங்கே இங்கே போய் டெலிவரி பண்ணி எனக்கு ஏதோ உதவியாக இருக்கானே தவிர்த்து மற்றபடி நம்ம செந்தில் கடையில் இருந்தால் தான் நல்ல வியாபாரம் பண்ணுவான். இப்போ அவனும் படித்த படிப்புக்கேற்ற வேலையை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு மீனா மாதிரியே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்படி எல்லாரும் அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கும்போது என்னால் மட்டும் என்ன தனியாக இருந்து செய்ய முடியும் கோமதி அப்படின்னு செந்தில் கடைக்கு வரலன்னு சொன்னதால் ரொம்ப மன வருத்தத்தில் கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன். இங்கே செந்திலும் மீனா கிட்ட சொன்ன மாதிரியே வெளியில் வேலைக்கு போய் அதிகமாக சம்பாதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மீனா மாதிரியே கவர்மெண்ட் வேலை நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லா படிக்கிறாரு. அதுக்கு உண்டான எக்ஸாமுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையுமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே எக்ஸாம் எழுதின செந்திலுக்கு நல்லபடியாக கவர்மெண்ட் வேலையும் கிடைக்குது. இங்கே தனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு செந்தில். இங்கே செந்தில் கடையிலேருந்து கடையை விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போகிறானே அப்படின்னு மன வேதனையில இருந்த பாண்டியன், நம்ம பையனை படிக்க வச்சோம், நல்லபடியாக அவனுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காரு. இங்கே கோமதி கண் கலங்கிக்கிட்டே, டே செந்தில், மீனாவுக்காக நீ கவர்மெண்ட் வேலை பார்த்தே ஆகணும்னு எடுத்த உன்னோட முயற்சி எல்லாத்துலேயும் நீ வெற்றியை மட்டும்தானே பார்த்துட்ருக்க. இப்போ கண்டிப்பாக உங்கள் மாமனார் உன்னை மருமகனாக ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். நீ சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டுடா அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க கோமதி. இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே மீனாவோட அப்பா கிட்ட, ஆமாம் உங்கள் மருமக செந்தில் பெரிய கவர்மெண்ட் வேலையில் போஸ்டெல்லாம் வாங்கிட்டாராமே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அங்கே அப்போ தான் மீனாவோட அப்பாக்கே தெரிய வருது செந்திலுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, மாப்பிள்ளை சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கும் மீனாவுக்கும் மரியாதை கொடுக்காம கடையில் வெறும் பொட்டலம் போடுற
ஆளு தானே அப்படின்னு மாப்பிள்ளைய ரொம்பவே பேசிட்டேன். ஆனால் அதுக்கு எனக்கு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி இங்கே மாப்பிள்ளை இப்போ கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. இனியும் மீனாவையும் மாப்பிள்ளையும் நான் ஏற்றுக்காம இருந்தால் மனுஷனே கிடையாது அப்படின்னு நினச்ச மீனாவோட அப்பா இனியும் மீனாவையும் மாப்பிள்ளையும் வேண்டான்னு சொல்லி தூரமாக வைக்கிறதுலாம் பெரிய தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே முதல் முறையாக பாண்டியனோட வீட்டுக்கு மீனாவை பார்க்கறதுக்காக மீனாவோட அப்பாவும் அம்மாவும் ஸ்வீட்ஸ், பழம், பூக்கள்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கே போகிறாங்க. இங்கே மீனாவோட அப்பா செந்திலை பார்த்து, மாப்பிள்ளை நான் என்னவோ நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்த்தா தான் மருமகனாக ஏற்றுப்பேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உங்களால் செய்ய முடியாது, அதனால் இனி என் பேச்சுக்கே வரமாட்டீங்கன்னு நினச்சி தான் அந்த வார்த்தையை சொன்னேன். ஆனால் நீங்கள் மீனாவுக்காகவும் நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகவும் சாதிச்சு காட்டிட்டீங்க. நான் தான் மாப்பிள்ள பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்கள் 2 பேரோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம இத்தனை நாள் தள்ளி வச்சு பார்த்ததே பெரிய தப்பு தான். ஏமா மீனா, அப்பாவை மன்னிச்சு நீ ஏற்றுப்பியாமா? இனி உன்னையும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சு நாங்கள் இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்கி சொல்ல இங்கே மீனா அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, நீங்கள் தான்ப்பா என்னை மன்னிக்கணும். நான் பண்ண தப்பால் தானே நீங்கள் கோவப்பட்டு பேசுனீங்க. இப்போ நீங்கள் பேசின அந்த ஒரே வார்த்தையால் தான்ப்பா என் புருஷன் செந்தில் இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மீனா. இங்கே மீனாவோட அப்பா செந்திலையும் மீனாவையும் ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி குடும்பம் ஒன்றாகுது. இதை பார்த்து பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என் பையன் கடையில் வந்து வேலை பார்க்கலையேன்னு மன வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் இவனுக்கு கிடைச்ச வேலையால் மீனாவோட குடும்பமே ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காரு பாண்டியன். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மயில் என்னவோ மீனா பெரிய கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாதிரி ஓவராக அவங்க அப்பாவும் வந்து இங்கே வீட்டில் சீன் போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து பாண்டியன் மாமா ரொம்ப பெருமலைப்படுறாரு. நான் என்னவோ செந்திலையும் மீனாவையும் ரொம்ப திட்டுவாருன்னு பார்த்தேன். ஆனால் மாமாவும் அத்தையும் மீனாவாலையும் செந்திலாலையும் ரொம்ப சந்தோஷத்துலலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொறாமையிலேயே பார்த்துட்டு நிற்கிறாங்க மயில். இங்கே வீட்டுக்கு வந்த மீனாவோட அப்பா மீனாவை மட்டும் இல்லாமல் செந்திலையும் தான் மருமகனாக ஏற்றுக்கிட்டதால பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. செந்திலுக்கு கிடைச்ச இந்த வேலையால் ராஜி, கதிர், சரவணன் எல்லாருமே செந்தில புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது பாண்டியனும் கோமதியும் சந்தோஷத்தில் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க.